இந்த ரகு வந்து ரொம்பவே கொதிச்சு போய் தான் இருக்கிறாரு. எதனால அப்டின்னா, ஏன்னா இந்த கவின் அவங்கள ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அதே நேரத்தில இப்போ வந்து ரகு வந்து முழுக்க முழுக்க வந்து ராஜிக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. ராஜியுமே என்ன பண்றாங்க, மிரண்டு போய் தான் இருக்கிறாங்க. எதுக்காக அப்டின்னா, அவங்க ரகசியம் பத்தின விஷயம் வந்து யாரோ இன்னொரு ஒருத்தருக்கு தெரிஞ்சுட்டு அப்படிங்கிறது தான். அப்ப இந்த இடத்துல வந்து இது யாரு தப்பு பண்ணான்னா, ராஜி தான் தப்பு பண்ணாங்க. ஏன் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னா, அத ஃபோன்ல பேசினாலும் சரி, இல்ல இன்னொருத்தர்ட்ட சொன்னாலுமே அது வந்து ரகசியமே கிடையாது. அப்ப இவங்களா தான் வந்து வாயில உளறுறாங்க. யார்ட்ட ரஞ்சிதாட்ட பேசுறாங்க. நான் தான் வந்து ரேணுகாவ வந்து மிதிச்சு கொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்ப அந்த விஷயத்த தான் சுடர் வந்து கரெக்ட்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி புடிச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இவங்க சுடர் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு ராஜி வந்து சந்தோஷத்துல தான் இருந்தாங்க. அப்ப திடீர்னு வந்து அந்த வாய்ஸ் நோட் தான் வந்து ராஜிய வந்து தூக்கி வாரி போட வச்சுட்டு, அப்ப இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது மீளணும் அப்படின்னா, அப்ப அது வந்து கவின் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஆனா இது வந்து கவின் பின்னணியில இருப்பாங்க அப்படிங்கிற மாரி தெரியல. வேற யாரோ ஒருத்தர் தான் செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இதில வந்து எல்லா நாடகத்தையும், சூத்திரத்தையும் பண்றது இந்த ரகுவா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. ஏன்னா ரகுவுக்கு தெரியாம இந்த விஷயம்லாம் இருக்காது. ஏன்னா ரகு வந்து ராஜிகிட்ட கேட்குறாங்க, அது என்ன ரகசியம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. ஆனா ராஜி அத சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு கிரிமினல் வேலை பண்ணக்கூடிய ரகுவுக்கு இந்த விஷயம் தெரியாமலா இருக்கும். அப்போ இதில ஏதோ ஒரு சுடர் கூட ஒரு லிங்க்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அதாவது இந்த ரகுவும், சுடரும் லிங்க்ல இருப்பாங்க மறுபடியும் அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து தன்னை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு கவின தான் அவங்க வந்து கொலவெறியில இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா சுடரை பத்தி அவர் ரகு இதுவரைக்கும் பேசல. அப்ப இந்த ஒரு விஷயத்துல இருந்து பார்க்கும்போது ராஜி ஏமாற தான் போறாங்க. ரகு கிட்டயும் சுடர்கிட்டயும் மறுபடியும் அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு பக்கம் இந்த கதிரேசன் கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவருமே அந்த சுடரை வந்து கொலை பண்ண விஷயத்துல இப்போ வரைக்கும் தன்னோட ஆள் தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப சுடர் வெளியில வருவாங்க. அது வந்து ஒரு பெரிய எபிசோடா இருக்க போகுது. அதே நேரத்தில் ஹை வோல்டேஜாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ சுடர் எங்கே இருக்காங்க அப்படின்னா, அவங்களும் ஏற்காட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.